அடுத்த ஜென்மம்னு எனக்கு ஒன்று இருந்துச்சுன்னு நினச்சிங்க, எங்கள் வீட்டில் நான் பொம்பளை பிள்ளையா பிறக்க ஆசைப்படுறேங்க. ஏன்னு தெரியுங்களா? எந்தவித பொறுப்புமே இல்லாமல் திங்கிறதே பொழப்பா இருக்கிற இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைகளதாயா குடும்பத்தில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கானுவோ. அது இந்த மாதிரி எங்கே கையை காட்டுறியது ரொம்ப முறை இல்லையே. ஏன்பா, எந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன்னு ஒரு பொண்ணு புள்ள இந்த தேவிகா சொல்லி முடிச்ச பிறகு இந்த மாதிரி நீங்க கையை காட்டியது என்ன நியாயம்? ஐயா, 1-2 பார்த்து நீங்க தவறா கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க. அங்க இருக்கிற பாக்கி எல்லாம் மொக்கையா இருக்கு. நான் 1-2 பார்த்துட்டு தவறா கணக்கு போட்டேன்ற, நீ தவறா கணக்கு போட்டு நீ என்ன இப்படி ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாதா? ஐயா, என்னையெல்லாம் வீட்டில் வெக்கத்தை விட்டு சொல்றியா? வீட்டில் மனுஷனாவே மதிக்கிறது இல்லையா? உனக்கு வெக்கலாம் இருக்காடா? அப்பா பேசு. ஐயா, ஒவ்வொரு வீட்லயும் அப்பன்னு ஒருத்தன் வில்லனா இருக்கான். அப்பன் வில்லன். ஆனா எனக்கு அமைஞ்ச அப்பன் இருக்கான் பாருங்க, உலக மகா வில்லனா இருக்கான். ஐயா, நான் வாயிலா ஜீவராசிகள் மேல அதிகமா அன்பு செலுத்துவேன். அதனால எங்க அப்பாட்ட கேட்டேன், அப்பா ஒரு நாய்க்குட்டி வாங்கி கொடுப்பா அப்படின்னு. அதுக்கு உடனே எங்க அப்பா என்ன பார்த்து சொன்னாரு, நான் ஏற்கனவே உன்னை பன்னிக்குட்டியா வளர்க்குறேன். ஐயா, நீங்களே சொல்லுங்க, இந்த பால் வடிகிற முகம் பன்னிக்குட்டியாட்டம் இருக்கான ஐயா? மறுநாளே என் தங்கச்சி ஒரு நாய்க்குட்டி கேட்டுச்சு. மனுஷன் எங்கே தான் போனான்னு தெரியல, உடனே அடுத்த 10வது நிமிஷத்தில் நாய்க்குட்டி வாங்கிட்டு வந்துட்டார். சரி, தங்கச்சிக்கு தானே வாங்கி கொடுத்தாருன்னா அதையும் விட்டுட்டேன். ஐயா, ஒரு நாள் சாயந்தரமாக கடத்தருக்கு போயிட்டு கொஞ்சம் லேட்டாக வந்தேன். எங்கள் அப்பா வீட்டில் இருந்தார். நான் வர்றதை பார்த்துட்டு எங்கள் அம்மாட்ட சொன்னார், என்னம்மா நாய் கொட்டிக்கிச்சா அப்படின்னாரு. நான் உடனே எங்கள் அப்பாவை பார்த்தேன். நான் நாயை சொன்னேன் அப்படின்னாரு. அவர் நாயை சொன்னாரா இல்லை நாயா நினச்சி என்ன சொன்னாரா அது எனக்கு தான் தெரியும். சரி, இதெல்லாம் விடுங்க ஐயா. ஒரு நாள் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன். எங்கள் அப்பா என்னையும் என் ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு எங்கள் அப்பா சொன்னார் எங்கள் அம்மாட்ட, என்னம்மா நம்ம வீட்டு நாய் ஒரு தெருநாயை அழைச்சிட்டு வருது அப்படின்னார். நான் என் ஃப்ரெண்டை தெருநாயின்னு சொன்னது கூட நான் ஃபீல் பண்ணலையா. அதை ஒரு சொறி நாய் சொன்னிச்சு பார்த்தியலா, அதை நினச்சி நான் ஏன் ஃபீல் பண்ணிட்டேன். ஐயா, இதை விடுங்க ஐயா. ஐயா, நான் என் தகுதிக்கு தகுந்த வேலையை தேடிட்டு இருக்கேன். என்னை எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு தெண்டை சோறு, வேலை வெட்டிக்கு போக மாட்டான், வெட்டியா சுத்துறான்னு பேசிட்டு இருக்காரு. சரி, அப்பா அதெல்லாம் பேசிட்டு போறான்னு விட்டுட்டேன். ஒரு நாள் திடுதுப்புன்னு ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் ஒரு வேலையை வாங்கியாந்து கொடுத்தாரு. ஐயா, நீங்க கேட்டாலும் கேளுங்க, சத்தியமா எனக்கு கம்ப்யூட்டரை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போற கவிதாவை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். தெரியாத வேலையை பார்த்துட்டு வெட்டியா சம்பளம் வாங்கிட்டு வர்றதுக்கு நான் என்ன கவர்மெண்ட் சர்வெண்டா? கவர்மெண்ட் சர்வெண்ட் எல்லாம் பத்தி என்ன ஒப்பீனியன்? சரி, வேலை தெரியாம வேலையை பார்க்கறதோட தெரிஞ்ச வேலையை போய் பார்ப்போம்ட்டு வீட்டில் வந்து தூங்குனையா. என்னமோ இவர் என்னமோ கவர்னர் போஸ்டிங் வாங்கி கொடுத்ததாட்டமோ, அதை நான் என்னமோ ரிசைன் பண்ணிட்டு வந்ததாட்டமோ தூங்குன என்னை கிளப்பி சும்மா கிளின்னு கிழிச்சாரியா. நான் மட்டும் வேலைக்கு போகலன்னு இந்த பேச்சு பேசுறாரு. எங்க வீட்டில் தெண்டமா எந்த வேலையுமே பார்க்காம டிவி பார்க்கறதே வேலையா பார்த்துட்டு இருக்க என் தங்கச்சி மட்டும் ஏன் திட்ட மாட்டாரு. இப்படியெல்லாம் குடும்ப நிலைமை அப்படி இருக்கப்ப இங்க வந்து இவங்கெல்லாம் வந்து ஓரவஞ்சனை கட்டுறாங்கன்னு பேசுறாங்களையா, இதெல்லாம் தர்மமாயா? இதை விடுங்கயா. அடுத்து என் மேட்டர் கல்யாணத்துக்கு வர்றேன். உனக்கு கல்யாணம் இருக்கா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்யாணத்துல கூட ஓரவஞ்சனை தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொம்பளை புள்ளிகளுக்கெல்லாம் 19 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா எங்களுக்கு 40 வயசு வரைக்கும் கல்யாணமே பண்ணாம வச்சிருக்காங்க. இது வரைக்கும் உங்க அப்பா செஞ்சதுல உருப்படியான ஒரே காரியம் இது ஒண்ணுதான். ஒரு பொண்ணை கொண்டு போய் கிணத்துல தள்ளாம இருக்கிறார் பத்தியா. அதையும் விடுங்கயா. அதையும் கேட்டேன், எங்க அப்பாட்ட போயிட்டேன், எப்பா எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பா அப்படின்னு. அது எங்க அப்பா சொன்னாரு, உனக்கெல்லாம் எவன்டா பொண்ணு கட்டி கொடுப்பா அப்படின்னாரு. அதுக்கு நான் ஒன்னே சொன்னேன், எப்பா உனக்கே பொண்ணு கட்டி கொடுத்துருக்காங்க, எனக்கு கட்டி கொடுக்காம எவையா இல்லைன்னு சொல்ல போறான் அப்படின்னு நான் சொன்னேன். இப்படி அவங்களும் கல்யாணம் பண்ண மாட்டாங்களா, நாங்களும் கல்யாணம் பண்ணிவிட்டு வந்தா ஏத்துக்கவே மாட்டாங்களா. அப்புறம் நாங்க காதலிக்கிறோம், கடலை போடுறோம், ஓடி போறோம்னு வீட்டுக்கு உட்காந்து சொல்றது இதெல்லாம் தர்மம் ஐயா. அதனாலதான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஆம்பளை பிள்ளைங்களை எல்லாம் அடுத்த வீட்டு பிள்ளையா பார்த்து அடிச்சு விரட்டுறாங்க. அரசாங்கமானதே ஆணும் பெண்ணும் சமோன்னு சொல்லிட்டு இருக்க இந்த காலத்துல ஏன்னே தெரியலங்கயா, எங்க அப்பா அம்மா மட்டும் ஆணுக்கு ஒரு நியாயத்தையும் பெண்ணுக்கு ஒரு நியாயத்தையும் தாங்க வச்சுட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு வெளியில தான் சுதந்திரம் இல்லைன்னா வீட்டுல கூட சுதந்திரம் இல்லைங்கயா.
ஒரு வீட்ல ஒரு பொண்ணுக்கு சமைக்க சொல்லி தராங்கயா, அந்த வீட்ல இருக்க பசங்களுக்கு உட்கார வச்சு பரிமாறவும் சொல்லி தராங்க. ஏன் இந்த சமையல் அந்த பையனுக்கும் சொல்லி தரல? அப்படி சொல்லி தராதனால அவன் என்ன நினைக்கிறான், பொண்ணுங்கெல்லாம் எனக்கு வேலை செய்ய வந்தவங்க தான் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வருது. இது இப்ப மட்டும் இல்ல, பிற்காலத்துல சமுதாயத்துல கூட பல பிரச்சனையை தூண்டுற ஒரு விஷயமா தான் இருக்கு. தமிழ்நாடு கேட்டரிங் காலேஜ் இருக்கு, படிக்கிறது அத்தனையுமே ஆண்கள் தான். இத்தனை ஹோட்டலுக்கு தமிழ்நாட்டுல அத்தனை ஹோட்டலுக்கு சமையல் பண்றது ஆம்பளைங்க. இவங்களே ஒரு நாளைக்கு போர் அடிச்சா நல்லா இருக்கு அந்த ஹோட்டல்ல போறாங்க, ருசிக்கு ருசிக்கு நக்கி நக்கி சாப்பிடுறாங்க, சமைக்கிறது ஆம்பளை. ஒரு பொண்ணு வேலைக்கு போயிட்டு வர கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா போதுங்க, அவளை ஏதோ குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு சுத்தி இருக்கவங்கள சர மாதிரியா கேள்வியால தொலைச்சு எடுக்கிறாங்க. இதே ஒரு பையன் ஊரெல்லாம் சுத்திட்டு நடு சாமத்துல வீட்டுக்கு வந்தால் அம்மா தட்டுல சாப்பாடோட ராஜ மரியாதை தராங்க. இதுலயே தெரியலீங்களா உங்களுக்கு பாகுபாடு? நிலால டென்ட்டையும் கடலுக்குள்ள பிளாட்டையும் போட்டுட்டு இருக்க இந்த காலத்துல கூட தாலின்ற ஒரு வேலையை போட்டு எங்களை 4 செவத்துக்குள்ள தாங்க அடைக்க பாக்குறாங்க இவங்க. ஐயா நாங்கெல்லாம் என்னமோ இவங்களுக்கு தாலியை போட்டு வேலையை போடுறோமா? இன்னைக்கு எந்த பொம்பளையா தாலி போட்டுட்டு திரியிறாங்க? ஐயா இன்னைக்கு ஒண்ணு இல்லையா, நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன், எனக்கு எதிர்த்தாப்புல ஒரு சூப்பரா ஒரு பிகர் நடந்து போயிட்டு இருந்துச்சு. சரி பார்க்கறதுக்கு பிகர் லட்சணமா இருக்கே, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டேன். ஐயா நான் ரொம்ப டீசென்ட், பாக்குற பொண்ணுலாம் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற நீலா டீசென்ட்டா? எனக்கு இந்த லவ் பண்றது, ரீசார்ஜ் பண்றது, ஆள் இல்லாத தேட்டருக்கு ஆளை அழைச்சிட்டு போறது, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுட்டு 9 மணி நேரம் உட்காந்துக்கிறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. நேரா போய் அவங்க வீட்டிலேயே பொண்ணு கட்டலாம்னு முடிவு பண்ணேன். அந்த பொண்ணு பேரையும் விசாரிச்சேன், மஞ்சுளான்னு நாங்க. நேரா அந்த வீட்டுக்கு போனேன், கதவை தட்டினேன். அங்கேருந்து மஞ்சுளாவோட அண்ணனாட்டம் ஒருத்தன் வந்தான். இங்கே என்னத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, சார் நான் மஞ்சுளாவை கல்யாணம் பண்ணலாம்னு ஆசைப்பட்றேன், பொண்ணு கட்டி தரீங்களா சார் அப்படின்னா. சொல்லி வாய முடலையா, ஒச்சே அரைஞ்சான், சுருண்டுக்கிட்டு கீழே விழுந்துட்டேன். மறுபடியும் நான் சுதாரிச்சுட்டு எழுந்துச்சு கேட்டேன், ஏன் சார் இவ்வளவு டீசெண்டா நான் உங்கள்கிட்ட பொண்ணு கேட்டு இருக்கேனே, என்னை ஏன் சார் அடிக்கிறீங்க அப்படின்னேன். அதுக்கு முன்னே அவன் சொன்னா, நீ பொண்ணு கேட்டது என் பொண்டாட்டியடா அப்படின்ட்டான். சார் பொய் சொல்லாதீங்க சார், அந்த பொண்ணுக்கு தான் தாலியே இல்லையே அப்படின்னேன். அட மூதவிப்பையில நான் தாண்டா சொன்னேன், இன்னைக்கு ரோட்ல கவரிங் நகை போட்டாலே கட்டிட்டு போயிடறானுவா, இது தங்கத்துல தாலியெல்லாம் போட்டிட்டு போனீங்கன்னா அறுத்துட்டு போயிடணும்னுட்டு ஆணில மாட்டி வச்சுட்டு போடின்னு நான் தாண்டா சொன்னேன், இதை நம்பி இங்க வந்துட்டியடா அப்படின்னா. ஐயா அங்க பிடிச்ச ஓட்டம் தான் ஐயா, திருப்பூர் வந்து இங்கேயும் நிக்கலையா. பசங்கன்னு வச்சுக்குங்க, நல்லா ஊட்டி ஊட்டி வளர்ப்பாங்க. எங்களை எப்படி தெரியுமா வளர்ப்பாங்க, நல்லா காட்டி காட்டி வளர்ப்பாங்க. அதனால தாங்க ஏன் சொல்றேன், இந்த பசங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் எல்லா வீட்லயும் பாரபட்ச பாக்குறாங்கன்னு. காலையில எந்திரிக்கையிலேயே ரொம்ப பரபர பரபர பர துரு 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 துருன்னு எந்திரிக்கிற யாரு தெரியுமா? அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி. நீங்க தப்பெல்லாம் கணக்கு போட்டுறாதீங்க, பொட்ட பிள்ளைங்க நாங்க தான். 6க்கு 5 நிமிஷம் இருக்கையிலேயே டான் எந்திரிச்சு போடணும். இல்லைன்னு வச்சுக்குங்க, காலையில எந்திரிச்சோன்னு நாங்க கேட்கிற நல்ல நல்ல வார்த்தை இருக்குது. எப்பப்பப்பப்பா இது என்ற தம்பி 8 மணி வரைக்கும் தூங்கினாலுமே ஏன் ராசா, ஏன் தங்கம், ஏன் மயிலும்பாங்க. நாங்கெல்லாம் என்னத்துக்கு விடிஞ்சு தூங்குறோம்? ஐயா இன்னைக்கு எந்த பெத்த அப்பா அம்மாவது தான் பொண்ணை நைட்டு 1 மணிக்கு கிளப்பி சாப்பிட்டியாடா செல்லம், தூக்கம் வருதாடா செல்லம்னு யாராவது விசாரிக்கிறாங்களா? ஆனா நாங்க எங்க தூக்கத்தையே தூக்கி எறிஞ்சிட்டு நைட்டு 1 மணி இல்ல 2 மணி இல்ல எங்க பிகருக்கு போனை போட்டு சாப்பிட்டியாடா செல்லம், தூக்கம் வருதாடா செல்லம்னு தூக்கத்தை விசாரிப்போம். விடிய விடிய பிகருங்களை எல்லாம் தூங்க வச்சுட்டு விடிஞ்சு நாங்க தூங்கினா எங்களை வந்து கண்ணாமண்ணான்னு பேசுறாங்களையா, அதெல்லாம் நியாயமாயா? ஒவ்வொரு அப்பனும் ஆத்தாலும் ஒவ்வொரு பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குனா, நீ 2:30 மணிக்கு எழுப்பி இப்படி குடியை கெடுத்துட்டு அதை வந்து அரட்டையாரங்கத்திலையும் சொல்றியா? இது நியாயமா? உண்மையா இல்லையா? நாங்க ஜாலியா கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறேன் தம்பி கேளுவாங்களா. நான் ஏன் தெரியுமா 8 மணி வரைக்கும் தூங்குறேன், நைட்டு 10 மணி வரைக்கும் படிச்சுட்டு காலையில் லேட்டாக இருந்துச்சு சார். அதுவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துட்டு இங்க வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க சார். சார் அவன் படிச்சாங்கிறது டூப்பு. யாராவது 1ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆகி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. அவன் ஃபெயில் இல்லையான்னு கேளுங்க சார். அதெல்லாம் அறியாத வயசுங்க சார். அறியாத வயசாமாங்க சார். 6ஆம் கிளாஸ்ல ஃபெயில் இல்லையான்னு கேளுங்க சார். அதெல்லாம் புரியாத வயசுங்க சார். 6ஆம் கிளாஸ் புரியாத வயசாங்க சார். 6ஆம் கிளாஸ்லயும் ஃபெயில், 8ஆம் கிளாஸ் டுட்டோரியல் எழுதி தப்பி பாஸ் ஆயிட்டான். 9ஆவது கிளாஸ் போனா எங்க திரும்பி ஃபெயில் ஆயிருவோம் பயந்து 10th போய் எழுதுனா. உண்மையா இல்லையான்னு கேளுங்க. அதெல்லாம் தெரியாத வயசுங்க சார். அந்த அதுமே 10th டுட்டோரியல்லையே எழுதி பாஸ் ஆனா. 11th போனா திரும்பி ஃபெயில் ஆயிருவோம் பயந்து 12thலயே டுட்டோரியல்ல தான் எழுதுனா.
அந்த டுட்டோரியல் எழுதிய பிட்டடிச்சு ஸ்கூலையவே பாஸ் பண்ணிட்டான். இப்படி பிட்டடிச்சு பாஸ் பண்ண இவனை 10,000 20,000 இல்லைங்க சார், சொல்லையா 2 லட்சம் ரூபாய் கட்டி திருச்சியிலேயே எந்த பெரிய காலேஜ்னு விசாரிச்சு அங்க கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க சார். நான் போய் எங்க அம்மா கிட்ட கேட்குறேன், ஏமா தண்டை சோறு அதுக்கு படிப்பு மாதிரிலாம் ஒன்றும் வரல, அதையெல்லாம் எதுக்குமா படிக்க வைக்கிறேன், நல்லா படிக்கிறேன் என்னை படிக்க வைக்கலாம்ல அப்படிங்கிறேன். எங்கள் அம்மா உடனே சொல்கிறாங்க, அவன் கிறகம் சரி இல்லையாமாடி, நீ போய் நீ வந்து டாப்பாக இருப்பாங்கிறாங்க. நான் இத்தனை வருஷத்துல எத்தனையோ ஆணையும் பார்த்துட்டேன், எத்தனையோ ஆடையும் பார்த்துட்டேன், எத்தனையோ ஆணையும் பார்த்துட்டேன். இவன் டாப்பா வந்தாதான் நான் இத்தனை வருஷமா பார்க்கல. ஒரே ஒரு இன்டர்னல் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டு வந்த என்னைய போய் ஐஏஎஸ் வேலையை பாருங்கிறாங்க. ஐஏஎஸ் வேலைன்னா எல்லாத்துக்கும் என்ன தெரியுமாங்க சார்? இந்தியன் அடுப்பாங்கரை சர்வீஸ். இவங்களையாவது பரவாயில்ல ஐஏஎஸ் படிக்க வைக்கிறாங்க, எங்களை என்ன தெரியுங்களா படிக்க வைக்கிறாங்க? ஐபிஎஸ். ஐபிஎஸ்னா என்ன தெரியுமா? இந்தியன் பால் பாக்கெட் வாங்கிட்டு வரும் சர்வீஸ். நாங்க மளிகை கடையில போய் கியூல நின்று பால் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்தாதான் இவங்க அடுப்பாங்கரையில போய் காஃபியே போட முடியுங்க. இவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எங்களை மாதிரி அதெல்லாம் படிக்கிறவங்க சமாச்சாரம், உனக்கு எதுக்கு ஐயா? ஆனா எங்களை மாதிரி விவிஎஸ் பத்தி யாருமே பேச மாட்டாங்க. விவிஎஸ் என்னன்னு தெரியுங்களா ஐயா? வருத்தப்படாத வாலிபர் சங்கையா. எத்தனையோ பெண்கள் ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டு கிச்சனுக்குள்ளேயே தான் முடக்கி வச்சிருக்காங்க. இதில் இல்லையாங்க சார் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பாரபட்சங்கிறது? சார் 5 அறிவு படிச்ச ஜீவராசிங்க கூட அதோட நாய்க்குட்டி பூனைக்குட்டி எல்லாம் அதோடத ஆண் பெண்ணு பாரபட்சம் பார்க்கறதே கிடையாது. இந்த மனுஷங்க மட்டும்தான் அது ஆண் பெண்ணு பாரபட்சம் பார்த்து வளர்த்துறாங்க சார். அதனால தான் சொல்றேன், ஆணுக்கும் பெண்ணுக்கும் கண்டிப்பா எல்லா வீட்டில் இந்த காலகட்டத்திலையும் கூட பாரபட்சம் பார்க்கறாங்கன்னு.